இயற்கையிலிருந்து நம்ம பெறக்கூடிய ஸ்வீட்டஸ்ட் மெடிசன் என்ன தெரியுமா? ஃப்ரூட்ஸ். ஆமாங்க, படிச்சவங்களோ படிக்காதவங்களோ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுப்பது நமது வழக்கம். அது மட்டும் இல்ல, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ஸ்கின் க்ளோ ஆகும், ஹெல்தியா இருக்கலாம்னு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறோம். ஆனா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறதுக்கும் சில விதிமுறைகள் இருக்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சுட்டு சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் ரூல், ஃப்ரூட்ஸை மரத்துல இருந்து பறிச்ச உடனே அதை எவ்வளோ சீக்கிரத்துல நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோ ஆரோக்கியமும் அத்தனை நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்கும். நம்பர் 2, ஃப்ரூட்ஸை குக் செய்து சாப்பிட்றதை விட அப்படியே சாப்பிடுறது தான் சிறந்தது. நம்பர் 3, பாட்டில் அடைத்து வர எந்த ஃப்ரூட்ஸ் ஆனாலும் மிக குறைவான ஊட்டச்சத்தே நமக்கு கிடைக்கும். நம்பர் 4, ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு முன்னால நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும். நம்பர் 5, ட்ரைடு ஃப்ரூட்ஸை, அதாவது காய்ந்த திராட்சை, ஆப்ரிகாட்ஸ், கிவி, இப்போ எல்லா ஃப்ரூட்ஸுமே காய்ந்த தன்மையில நமக்கு கிடைக்குது. ஆனா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே சாப்பிடாம நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லா கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா, சல்ஃபர்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே கூடாது. அது என்ன சல்ஃபர்ட் ஃப்ரூட்ஸ்? அது கோல்டன் கலர்ல இருக்கும். இந்த காய்ந்த பழங்களை கெடாம வைக்கிறதுக்கு E220, E221, E222ன்னு அடிட்டிவ் சேர்த்திருப்பாங்க. சல்ஃபர் போடாத ஆர்கானிக் ஃப்ரூட்ஸை நம்ம நல்லா பார்த்து வாங்கணும். இந்த ஃப்ரூட்ஸ் டார்க் கலர்ல இருக்கும், அதை வாங்கி சாப்பிடுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, தண்ணி பழங்கள், வாட்டர்மெலன், முலாம்பழம் அப்படின்னு வருகிற எல்லா மெலன்ஸுமே 90% தண்ணியா தான் இருக்கும். ஸோ இந்த பழங்களை நம்ம சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடக்கூடாது. 30 to 60 நிமிஷம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கணும், அல்லது கண்டிப்பா 2 மணி நேரம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, இந்த ஃப்ரூட்ஸ் ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ள அது டைஜஸ்ட் ஆயிடும். ஸோ நீங்க இதை சாப்பிடும் போது இந்த தண்ணி பழங்களை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகுறதுனால உங்க வயிறு உப்புறதுக்கும் வயிறு புளிச்சிக்கிறதுக்கும் இன்னும் உங்களுக்கு வயிற்றுல செரிமான கோளாறுகள் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸை உட்கொள்ளுங்க. இப்படி நம்ம ஃப்ரூட்ஸை சாப்பிட்டோம்னா இன்னும் உங்களுக்கு ஸ்கின் க்ளோ ஆகவும் வெளிப்புற அழகு மட்டும் இல்ல, உள்புறத்திலும் ஆரோக்கியமாக வாழ்வோம்.